இன்றைய போக்குவரத்து உலகம் பல்வகைப்பட்ட போக்குவரத்து சாதனங்களால் சாலை வழியே நிறைந்து கிடக்கிறது. ஆகாய விமானம் முதல் அன்றாடம் நாம் பணிக்கு ஏறிச் செல்லும் சைக்கிள் வரையிலும் மனிதனின் கண்டுபிடிப்புகள் அவை ஒவ்வொன்றின் உள்ளும் அணுவாய் கொட்டி கிடக்கின்றன. மனிதன் தன் அந்தஸ்திற்காக தன் வாழ்நாளில் அன்றாடம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளையும் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை அவனது அடுத்த கட்ட ஒவ்வொரு அடியும் இவ்வுலகத்திற்கு நிரூபணமாக்கிக் கொண்டே செல்கிறது. கையில் கட்டும் கடிகாரம் முதல் காலில் அணியும் காலணி, அணியும் ஆடை, பாவிக்கும் வாசனை திரவியம் என ஒவ்வொரு விடயத்திலும் தனக்குரிய அடையாள சின்னமாக அந்தஸ்தை குறியீட்டு பொருளாக விதைத்துக் கொண்டே இருக்கின்றான் மனிதன். அதுவும் இன்றைய தொழில்நுட்ப உலகில் தன்னை சக மனிதர்களிடமிருந்து முற்றிலும் வேறாக்கி காண்பிப்பதற்கு என தனக்குரிய பாணியை தான் வைத்திருக்கும் போக்குவரத்து சாதனங்கள் மூலமும் தன் ஸ்டைல் மூலமும் உலகிற்கு பிரசவித்துக் கொண்டே இருக்கின்றான் என்பது ஐயமற்ற உண்மை. அந்த வகையில் இன்றைய 21ஆம் நூற்றாண்டு இளைஞர்கள் எதை விரும்பினாலும் பைக் என்ற விடயத்தை, பைக் என்ற நாமத்தை தன்னுடன் சுமந்து கொண்டே இருப்பது இளைஞர்களுக்கு கனவாகிவிட்டது. தனக்கென எத்தனை போக்குவரத்து சாதனங்கள் சொந்தமாக இருந்தாலும் ஒரு பைக் தன்னிடம் சொந்தமாக இருப்பது தன் பலத்திற்கு அடையாளமாக கருதுகின்றனர் இன்றைய இளைஞர்கள். 4 wheels move the body and 2 wheels move the soul என்ற வசனம் மெய்யாகவே இளைஞர்கள் ஏன் பைக்கை விரும்புகின்றனர் என்பதற்கு சான்றாக விளங்குகிறது. இன்று வரை எத்தனையோ பெயர்களிலும் எத்தனையோ வடிவங்களிலும் மோட்டார் சைக்கிள்கள் சந்தையில் நிரம்பி வழிந்தாலும் ஒரே ஒரு நாமத்திற்கு மாத்திரம் சற்று கெத்து அதிகமென்றே கூறலாம். இன்றைய பைக் உலகின் சிம்ம சொப்பனமாக திகழ்வது மட்டுமன்றி சுமார் 150 வருட பழமை வாய்ந்த ஒரு மோட்டார் சைக்கிள் என்றால் அது இது மட்டும்தான். இதன் சத்தமே இளைஞர்களுக்கு ஒரு பலம்தான் என்று கூறுகின்றனர் பலர். அந்த நாமம்தான் ராயல் என்ஃபீல்ட். ராயல் என்ஃபீல்டின் தோற்றம், அதன் நிறம், அதன் சப்தம் என அத்தனை அம்சங்களும் இளைஞர்கள் மத்தியில் 70-80 காலப்பகுதியில் உள்ள வயதானவர்களுக்கும் மிகவும் பிடித்து போயிருந்தது. என்னதான் விலை மதிப்பற்ற சொகுசான வாகனங்கள் கைவசம் இருப்பினும் இந்த ராயல் என்ஃபீல்டின் புல்லட்டில் ஊருக்குள் ஒரு ரவுண்ட் வந்தால் மக்கள் தங்களை சண்டியர்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். எனவே தாங்கள் ஊருக்குள் பெரியார்கள் என தம்மை அடையாளப்படுத்தவும் அன்றிலிருந்து இன்று வரை இந்த மோட்டார் சைக்கிள்களை அனைவரும் உபயோகப்படுத்துகின்றனர். உண்மையில் சிலர்கள் இந்த மோட்டார் சைக்கிளை வாங்கி வீட்டு வாசலில் நிறுத்துவது கூட ஒரு கெத்து தான் என்று ராயல் என்ஃபீல்ட் கலாசாரத்தில் ஊறி கிடக்கின்றனர். ஆரம்பத்தில் மாநிலத்திற்கு ஒரு விற்பனை கூடம் என்று இருந்ததினால் இந்த மோட்டார் சைக்கிளை வாங்குவதற்கு 1 வருடத்திற்கு முன்பே விண்ணப்பித்திருக்க வேண்டும். ஆனால் இந்நிறுவனத்தின் விற்பனை கூடங்கள் தற்பொழுது பெருகிவிட்டதால் வெறும் 3 மாதங்களிலேயே கொள்வனவு செய்யலாம் என்றும் கூறுகின்றனர். இந்த ராயல் என்ஃபீல்டின் வரலாறை புரட்டுவதற்கு முன் இதன் கலாசாரத்தை ஞாபகப்படுத்தினால், பொதுவாக ஒருவர் ராயல் என்ஃபீல்ட் பைக் தம்மிடம் வைத்திருந்தாரே ஆனால் சக நண்பரும் இந்த மாடல் பைக்கை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவாராம் என்ற கதையும் உண்டு. ஏனெனில் பைக் கலாசாரத்தில் பாரம்பரியம் வாய்ந்த இந்த பைக்குகள் தான் இந்நிறுவனத்திற்கென்றே தனி கலாசாரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றன. அன்று தொடக்கம் இன்று வரை மோட்டார் சைக்கிளை தயாரித்து வரும் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தின் வரலாறும் சுவாரஸ்யமும் கூட இந்த பைக் பிரியர்களுக்கு பிடித்து போக காரணங்கள் உண்டு என கூறலாம். சுமார் 150 வருடங்களுக்கு முன், அதாவது 1851ஆம் ஆண்டு, பிரித்தானியாவில் ஜார்ஜ் டவுசன் என்பவர் ரெட்ரிச் நகரில் தையல் ஊசி தயாரிக்கும் ஒரு ஆலையை நடத்தினார். அத்தோடு சேர்த்து மற்றைய பாகமாக அங்கே சைக்கிள்களும் தயாரிக்கப்பட்டன. பிரித்தானியாவில் 1856 காலகட்ட பகுதியில் டவுசன் மற்றும் ஈகோசைஸ் என்ற மிதிவண்டிகள் அங்கே விற்பனை செய்யப்பட்டு வந்தன. இப்படி இருக்க 1891ஆம் ஆண்டு காலகட்ட பகுதியில் இந்த நிறுவனம் போதிய வருமானமின்மையால் வீழ்ச்சியடைய துவங்கியது. பின் ஜார்ஜ் டவுசனின் நண்பர்களான ஆல்பர்ட் எய்டி மற்றும் ராபர்ட் வாக்கர் ஆகியோர் இருவரும் இந்த தொழிற்சாலையின் சைக்கிள் தயாரிக்கும் பாகத்தை மாத்திரம் விலை கொடுத்து தங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்கின்றனர். சைக்கிள் தயாரிக்கும் நிறுவனத்தின் உரிமையை மாத்திரம் பெற்ற ஆல்பர்ட் எய்டி மற்றும் ராபர்ட் வாக்கர் ஆகியோர் இந்த சைக்கிள் நிறுவனத்திற்கு என்ஃபீல்ட் என்று பெயரிட்டனர். என்ஃபீல்ட் என்று பெயரிடப்பட்டது மட்டுமன்றி இங்கிலாந்து ராணுவத்திற்கு தேவைப்படும் ஒரு சில ஆயுத உதிரி பாகங்களையும் இங்கே தயாரித்தனர். அதே சமயம் துப்பாக்கியில் தயாரிக்கப்படும் உலோகத்தை பயன்படுத்தியே இந்த என்ஃபீல்ட் நிறுவனத்தில் ஆரம்பத்தில் சைக்கிள்களும் தயாரிக்கப்பட்டன. 1901 காலப்பகுதியில் என்ஃபீல்ட் நிறுவனத்தின் சின்னமாக பீரங்கியே இருந்தது. அதில் மேட் லைக் அ கன் கோஸ் லைக் அ புல்லட் என்று எழுதப்பட்டு சின்னத்தின் வலது புறத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டாக 1901 என்று எழுதப்பட்டிருந்தது. இப்படி இவர்களின் நிறுவன லோகோவில் அச்சின்னம் பதிக்கப்பட்ட காரணம், ஆல்பர்ட் எய்டி மற்றும் ராபர்ட் வாக்கர் ஆகியோர் சைக்கிள் நிறுவனத்தை புத்துருவாக்கம் செய்ய ஆரம்பித்தவுடன் இங்கிலாந்து ராணுவத்திற்கு சைக்கிள்கள் தேவைப்பட்டதால் இந்நிறுவனத்திடமே சைக்கிள்களை தயாரித்து தருமாறு நாட்டு அரசால் வேண்டப்பட்டிருந்தது. இதன் காரணமாக தங்கள் என்ஃபீல்ட் எனும் நிறுவனத்தின் பெயருக்கு முன்னால் ராயல் என்ற சொல்லை சேர்த்துக் கொண்டனர் நிறுவனர். ஏனெனில் பொதுவாக இங்கிலாந்து அரசால் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு அரச காரியமும்
ரோயல் என்ற புனைப்பெயரால் அழைக்கப்படுவது பொதுவான விடயம்தான். ஆரம்பத்தில் மிதிவண்டிகள் தயாரித்துக் கொண்டிருந்த இந்த நிறுவனம் தயாரித்த முதல் சைக்கிளின் பெயர் குவாட்ரி சைக்கிள் என்பதாகும். மோட்டார்கள் மற்றும் என்ஜின்கள் பொருத்தப்படாத சாதாரண சைக்கிளாக இருந்த இந்த சைக்கிள்கள் நாட்டு ராணுவத்தின் தேவை கருதி யுத்த களங்கள் மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள பயணங்கள் செய்ய இலகுவாக இருப்பதற்கும் மிக விரைவில் செல்ல வேண்டும் என்பதற்கும் நிறுவனத்தினர் சைக்கிளுக்கு ஒரு மோட்டாரை பொருத்தி அதை மோட்டார் சைக்கிளாக மாற்றம் செய்தனர். சாதாரண மிதிவண்டிகளாக இருந்த என்ஃபீல்ட் சைக்கிள்கள் ராயல் என்ஃபீல்டாக மாற்றம் பெற்றவுடன் இந்த மோட்டார் சைக்கிள்களின் என்ஜின்களும் மிகவும் பாரம்பரியமிக்கதாய் தயாரிக்கப்பட்டிருந்தன. ஏனெனில் இந்த நிறுவனத்தின் அபிவிருத்தி உச்சத்தில் இருந்த போது இங்கிலாந்து நாட்டு ராணுவத்தினரால் வாங்கப்பட்டது மட்டுமன்றி முதலாம் உலக மகாயுத்தத்திற்கும் தங்கள் ராணுவத்திற்கு இன்னும் பல மோட்டார் சைக்கிள்கள் தேவை என்று அந்த நாட்டு அரசு அறிவிக்க இந்நிறுவனத்தின் சைக்கிள் தயாரிப்பு பணி இன்னும் அதிகமாகின்றது. இப்படி இருக்க நிறுவனத்தின் நிறுவனர்களில் ஒருவரான ராபர்ட் வாக்கர் என்பவர் இருக்க பிராங்க் வாக்கர் ஸ்மித் என்பவரும் ராபர்ட் வாக்கரின் மூத்த மகனுமான இவர் 1914ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்கின்றார். அக்காலகட்டத்தில் முதலாம் உலக போர் வெடித்துக் கொண்டிருந்த போது இங்கிலாந்து ராணுவத்திற்கு அடுத்த நாட்டு எல்லைக்கு சென்று போரிட சைக்கிள்கள் தேவைப்பட்டதால் சைக்கிள்களில் ஆயுதத்தை அதாவது துப்பாக்கி பொருத்தப்பட்டு போரிடும் வகையில் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தினால் சைக்கிள்கள் தயாரிக்கப்பட்டன. அப்படி தயாரிக்கப்பட்ட பைக்குகள் விற்கப்பட்டிருந்தாலும் ராணுவத்தினருக்கென்று இன்னும் தனியான அம்சங்களோடும் சற்று வேகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக 500 சிசியில் புல்லட் என்ற பெயரில் முதலாக மோட்டார் சைக்கிளை தயாரித்தது என்ஃபீல்ட் நிறுவனம். இங்கிலாந்து மட்டுமன்றி இங்கிலாந்துடன் நட்பு நாடுகளாக இருந்த இன்னும் பல நாடுகள் என்ஃபீல்ட் நிறுவனத்திடமிருந்து மோட்டார் சைக்கிளை அதிகமாக கொள்வனவு செய்ய தொடங்கின. இப்படி இன்று எல்லா மோட்டார் சைக்கிள்கள் நிறுவனத்தின் தாயாக இருக்கும் ராயல் என்ஃபீல்ட் இன்னும் வளர்ச்சியடைய ஆரம்பித்த காலகட்டமான அந்நேரத்தில் ஒற்றை என்ஜின் பொருத்தப்பட்டு டீசலில் பைக்கை ஓட்டும் முகமாகவே அக்கால பைக்குகள் தயாரிக்கப்பட்டன. யுத்தங்களில் பைக் ஓட்டுவதற்கு மட்டுமன்றி அதிக எடையற்ற பைக்குகளும் இந்நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டன. ஏனெனில் யுத்த காலங்களில் பாராசூட் மூலம் பைக்கில் இருந்து குதித்து அந்நிய நாட்டு எல்லையில் போரிடும் முகமாக பல பைக்குகள் என்ஃபீல்ட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டன. அப்படி தயாரிக்கப்பட்ட பைக்குகளில் ஒன்றுதான் ஃபிளையிங் ஃபிளை என்ற பைக் ஆகும். இப்படி இருக்கும் பொழுதுதான் இரண்டாம் உலக மகாயுத்தமும் வருகின்றது. இரண்டாம் உலக மகாயுத்தம் காலப்பகுதியில் ஜெர்மனிக்கு எதிராக இருந்த நட்பு நாடுகள் அனைத்தும் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தின் மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்வதில் அதிகமாக இருந்தமையால் சைக்கிள்களின் இழுவிசையையும் அதிகரித்து தயாரிக்க வேண்டி ஏற்பட்டது. எனவேதான் மாடல் KX, புல்லட் மாடல்ஸ், புல்லட் 346 சிசி, 125 சிசி, 246 சிசி, 346 சிசி, 499 சிசி என்ஜின் பவரில் பலவிதமான மாடல்களில் ராணுவத்திற்காக பைக்குகள் தயார் செய்யப்பட்டன. இந்த சமயத்தில் ராணுவத்திற்கு தயாரிப்பது மட்டுமன்றி பொதுமக்கள் மற்றும் பைக் ஓட்டுநர்களுக்காகவும் பைக் தயாரிக்கலாம் என்று எண்ணினர் என்ஃபீல்ட் நிறுவனத்தினர். பின்புதான் 350 சிசி மற்றும் 500 சிசியில் இன்னும் பல பைக்குகளையும் தயாரித்தனர். இப்படி ராயல் என்ஃபீல்டிற்கு பிள்ளையார் சுழி இங்கிலாந்து இட்டிருந்தாலும் இந்தியாவிற்குள் இந்த நாமம் எப்படி வந்தது என்பதும் இன்றும் இந்திய இளைஞர்களால் இந்த மோட்டார் சைக்கிள் விரும்பப்படுவதற்கு என்ன காரணம் என்பதையும் புரட்டி பார்த்தால் அதற்கென வரலாறும் உண்டு. முழுக்க ராணுவத்திற்கென தயாரிக்கப்பட்ட இவ்வகை சைக்கிள்கள் சாதாரண கிராமம் வரை கொண்டு சென்றிருக்கின்றது என்றாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு திருப்புமுனை ஒன்று உள்ளது என்பதே நியதி. இரண்டாம் உலக மகாயுத்தம் ஏற்பட்ட காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் பெற்றிருக்கவில்லை. பிரித்தானியாவின் ஆளுகைக்கு கீழ் இந்திய தேசம் உட்பட்டிருந்த பிரித்தானிய ராணுவ ரோந்து படையினர் இந்தியாவில் நகர வளம் வருவதற்கும் ரோந்து பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்த ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்களையே பயன்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. அன்றைய 1950 காலகட்டங்களில் எண்ணிக்கையில் அந்தளவு ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்கள் இந்தியாவில் இருக்கவில்லை. 1949இல் இந்தியா பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் அடைந்த பின்பு இந்தியாவில் இங்கிலாந்து ராணுவம் பாவனை செய்த ராயல் என்ஃபீல்ட் அனைத்து சைக்கிள்களையும் அவர்கள் மீண்டும் இங்கிலாந்திற்கு எடுத்து சென்றுவிட அத்தோடு இந்தியாவில் சென்னையில் இருந்த மோட்டார்ஸ் நிறுவனம் ஒன்று இங்கிலாந்திலிருந்து ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்து கொண்டிருந்த சமயத்தில் அவர்களால் பெருமளவு பைக்குகளை விற்பனை செய்ய முடியவில்லை. இந்த சமயத்தில் தான் இந்தியாவை ஏனைய நாடுகளிடம் இருந்து பாதுகாக்கவும் தம் நாட்டு ராணுவ பலத்தை அதிகரிக்கவும் ராணுவ வீரர்களுக்கு தக்க ஆயுதம் இருப்பதோடு அவர்களுக்கான தேவைகளை மிக நேர்த்தியாக பூர்த்தி செய்யும் விதத்தில் ஒரு போக்குவரத்து சாதனம் தேவைப்பட ராயல் என்ஃபீல்டின் பக்கம் திரும்பி பார்க்கின்றது இந்திய பாதுகாப்பு அமைச்சு. பின்புதான் இந்திய ராணுவத்தில் உயர் பதவி வகிப்போர்களுக்கான எல்லையில்
நிற்கும் பாதுகாவலர்களுக்கு 800 ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்கள் இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. எல்லையில் காவல் புரியும் ராணுவ வீரர்கள் தங்கள் சேவை காலம் முடிந்த பின்பும் தங்களோடு ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்களையும் எடுத்து வர அனுமதிக்கப்பட்டிருந்தது. அன்றைய காலப்பகுதியில் ராயல் என்ஃபீல்ட் புல்லட் பைக்குகளை வைத்திருப்பவர்கள் ராணுவத்தினர் என்பதால் அப்பொழுதுதான் அந்த பைக்கிற்கு மவுசும் கிராக்கியும் அதிகரிக்க தொடங்கியது. அது மட்டுமன்றி அன்றிலிருந்துதான் இந்தியாவின் கெத்தாக புல்லட் பைக்குகள் மாறத் தொடங்கின. அக்காலப்பகுதியில் மோட்டார் சைக்கிளின் உதிரிப்பாகங்கள் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு சென்னையில் அசெம்பிள் செய்யப்பட்டன. அதே சமயம் இதுவரை இங்கிலாந்திற்கு மட்டுமே சொந்தமாயிருந்த ராயல் என்ஃபீல்ட் எனும் நிறுவனம் சிறிதளவு வீழ்ச்சி அடைய துவங்குகிறது. 1970 காலப்பகுதிகளில் இந்தியாவின் ஈச்சர் மோட்டார் கம்பெனி என்ற நிறுவனம் என்ஃபீல்ட் நிறுவனத்தின் மொத்த உரிமையை விலை கொடுத்து தன்வசம் ஆக்கிக் கொள்ள ராயல் என்ஃபீல்ட் எனும் நாமம் இந்தியாவிற்கே சொந்தமடைகின்றது. உரிமம் பெறுவதற்கு முன் என்ஃபீல்ட் இந்தியா என்ற நாமத்திலேயே மோட்டார் சைக்கிள்கள் உதிரிப்பாகங்களை அசெம்பிள் செய்து விற்பனை செய்து வந்த பின் மீண்டும் ராயல் என்ஃபீல்டாக தன் நிறுவனத்தை மாற்றத் தொடங்கியது ஈச்சர் மோட்டார் நிறுவனம். ஏற்கனவே ஈச்சர் மோட்டார் நிறுவனத்திற்கு 13 கிளைகள் இருந்தன. அந்த 13 கிளைகளிலும் வெவ்வேறு போக்குவரத்து சாதனங்கள் தயாரிக்கப்பட்டு வந்த சமயத்தில் ராயல் என்ஃபீல்டின் முழு உரிமம் பெற்ற பிறகு ராயல் என்ஃபீல்ட் என்ற நாமத்தை மாத்திரம் உபயோகித்து பைக்குகளை மட்டும் விற்பனை செய்ய துவங்கியது அந்த நிறுவனம். 1955 என்ஃபீல்ட் இந்தியாவாக இருந்த ராயல் என்ஃபீல்ட் ஈச்சர் மோட்டார் நிறுவனத்தின் சிஇஓவான சித்தார்த் லாலினால் சென்னையில் களை கட்ட துவங்கியது. 1964 250 சிசி என்ஜின் கொண்ட கான்டினென்டல் ஜிடி, 1967 அறிமுகம் செய்யப்பட்ட 736 சிசி என்ஜின் பவருடைய இன்டர்செப்டர் என ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்கள் இன்னும் பலவித மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிய மாடல்களிலும் வெளியாக தொடங்கின. அந்த வகையில் 2008 வெளியாகிய ரெட்ரோ 500 சிசி, 2013 மீண்டும் அறிமுகமான கான்டினென்டல் ஜிடி, 2016 வெளிவந்த ஹிமாலயா என ராயல் என்ஃபீல்ட் நாமம் சுமந்த அத்தனை பைக்குகளும் பல இளைஞர்களால் விரும்பப்பட்டு விட்டன. சென்னையில் நிறுவனத்தின் ஆலை இருந்தாலும் இந்தியாவில் கேரளாவிலேயே ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்கள் அதிகமாக ஓடுகின்றன. இதுவரை ராயல் என்ஃபீல்ட் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் வந்த வரலாறை பார்த்தோம். அத்தோடு ராயல் என்ஃபீல்டின் ஒரு சில சுவாரஸ்யமான விடயங்களை புரட்டும் பொழுது பல விடயங்கள் புதைந்து கிடப்பதை உணரலாம். அதாவது ஈச்சர் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் சித்தார்த் லால் என்பவர் இந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு மிக நீண்ட பயணம் செய்திருக்கிறார். எனவே நீண்ட பயணத்திற்கு உகந்தது என்றால் அது ராயல் என்ஃபீல்ட் மட்டுமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக ஹிமாலயா போன்ற பகுதிகளுக்கு எடுத்து சென்று இருக்கிறார். அத்தோடு ஈச்சர் மோட்டார்ஸ் நிறுவனமும் இந்த நாட்களில் வளர்ச்சியடைய துவங்கியுள்ளது. நிறுவனத்தின் வளர்ச்சி ஒரு கட்டத்தில் ஒரு வேகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது 2015 சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இந்நிறுவனத்திற்கு பாரிய சரிவு ஏற்பட்டுள்ளது. அப்படி ஒரு சரிவு ஏற்படும் பொழுதுதான் மீண்டும் ராயல் என்ஃபீல்டை உச்சியில் கொண்டு சென்று நிறுத்திய பைக் தான் கிளாசிக் 350. கிளாசிக் 350 மட்டுமன்றி 350 சிசி என்ஜின் பவருடைய டீலர், சூப்பர் ஸ்டார் என்ற ஏனைய மாடல்களையும் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தினர் வெளியிட்டனர். 2008 வரை டீசல் என்ஜின் மாத்திரமே உபயோகிக்கப்பட்ட பைக்குகள் 2008 பிறகு பெட்ரோல் என்ஜினுக்கும் மாற்றம் செய்யப்பட்டன. ஏனெனில் டீசல் என்ஜின் பெட்ரோல் என்ஜின்களை விட சூழல் மாசு ஏற்படுத்தும் என்பதற்காகவும் 13% கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியேற்றும் என்பதற்காகவும் என்ஜினை அதிகளவு வெப்பத்திற்கு உள்ளாக்கும் என்பதற்காகவும் பெட்ரோல் என்ஜினுடைய பைக்குகள் ராயல் என்ஃபீல்டினால் அறிமுகம் செய்யப்பட்டன. பெட்ரோல் என்ஜினுக்கு மாற்றம் செய்யப்பட்டவுடன் இனிவரும் மாடல்களை இன்னும் சற்று சிறப்பம்சங்களோடு உருவாக்கும் விதமாக ஏற்கனவே வெளியாகிய பைக்குகள் 4 கியர்கள் மட்டுமே இருந்தது மட்டுமல்லாமல் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பைக்குகளில் 5 கியர்களை கொண்டு உருவாக்கினர். எனவேதான் 5 கியர் கொண்ட மாடலாக 2012ஆம் ஆண்டு ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் என்ற மாடலை உருவாக்கினர். தண்டர்பர்ட் மட்டுமன்றி 49 வருடங்களுக்கு முன் தயாரித்த கான்டினென்டல் ஜிடியை மீண்டும் தயாரித்தனர் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தினர். பழைய கான்டினென்டல் ஜிடி 350 சிசி என்ஜின் பவருடையதாக இருந்ததோடு புதிதாக உருவாக்கிய கான்டினென்டல் ஜிடியை 535 சிசி பவருக்கு மாற்றம் செய்தனர். பின்பு கிளாசிக் மாடலில் பல மாற்றங்களையும் நிறங்களில் மாற்றங்களையும் செய்தனர். கிளாசிக் மாடல்களில் டேங்கிற்கு வர்ணமிட்டது இயந்திரங்களால் அல்ல, கைகளினாலேயே நிறம் தீட்டப்பட்டது என்பதுதான் உண்மை.
மற்றும் புல்லட் என்ற மாடல் பல நிறுவனங்களில் பல மோட்டார் சைக்கிள்கள் இருந்தாலும் ராயல் என்ஃபீல்டின் புல்லட்டிற்கே மவுசு ஜாஸ்தி. உலக அளவில் அதிகம் விற்பனையாகும் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள்களை விட ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்களே அதிகமாக விற்கப்படுவதற்கு காரணம் அதன் பாரம்பரியம் என்பதே உண்மை. இன்று வரை உலகில் 50 நாடுகளுக்கு மேல் இந்தியாவில் இருந்து இந்த பைக்குகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது என்றால் அது நம்ப முடியாத ஆச்சரியமாகவே இருக்கின்றது. அன்றும் இன்றும் என்றும் 150 வருடங்கள் தாண்டி அதன் பழமை தோற்றமும் பாரம்பரியமும் நிறத்தின் கவர்ச்சியும் அதற்கென்றே தனியான ஒரு சப்தமும் தான் ராயல் என்ஃபீல்ட் எனும் நாமத்தை இளைஞர்கள் மனதில் சிம்மாசனமிட்டு அமரச் செய்துள்ளது.